ஹாய், நான் உங்கள் ஸ்டீவன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? வேலை களைப்போட வந்து தலையை கழுவி போட்டு முகத்தை கழுவிட்டு இந்த வீடியோ செய்கிறவங்களுக்கு காரணம்னு சொன்னால், தொடர்ந்து நான் 6 மந்த்துக்கு பிஸ்னஸ் லெவலாக நான் வெளியே நிற்க போகிறேன். அந்த டைமில் நான் எங்கெங்கெல்லாம் போகிறனோ அங்கே அந்த நாட்டு வீடியோக்கள் எடுத்து நான் உங்களுக்கு போட இருக்கிறேன். அதாவது டூரிஸ்ட் வீடியோக்கள். அதே மாதிரி அவங்களாக வெளியே போக வேண்டியா இருக்கின்றது. நான் போகிற இடங்களில் எந்த கண்ட்ரிக்கு போகணும் அந்த கண்ட்ரியில் போய் அந்த வீடியோக்கள் எடுத்து நான் உங்களுக்கு போட இருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணி அதை மட்டும் அனுப்பி வைங்க. God bless you. அடுத்த வீடியோ சந்திப்போம். Bye now. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதான் நான் போன ஃப்ளைட். பாருங்கள், அழகான ஃப்ளைட் உண்டு. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் சைனாவுக்கு வந்து இறங்கிடுவோம். ஃப்ளைட் வந்து இறங்கிடும். நீங்கள் அதுக்கு பிறகு சைனாவுக்கு உள்ளுக்கு நீங்கள் பார்க்கலாம். சைனாவுக்கு உள்ளுக்கு நீங்கள் மிகவும் ஒரு அழகான ஒரு ஏர்போர்ட் சைனா. எல்லோரும் சொல்கிற போல் கிடையாது. மிகவும் ஒரு துப்புரவான ஏர்போர்ட். அது மட்டும் இல்லை, அந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் தங்கும் பொழுது மிகவும் அது உள்ளுக்குள்ளே தங்கக்கூடிய மாதிரி சில நேரத்தில் எல்லாமே செய்து வச்சுருக்குறாங்க. மிகவும் ஒரு அழகான ஒரு ஏர்போர்ட். பார்க்கலாம் நீங்கள். தேங்க்யூ. இன்னொரு பியூட்டியான காரியம் என்னென்னு சொன்னால், அந்த ஏர்போர்ட் ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். சகல வசதியும் அங்கே இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, அவர்கள் 2 மணிக்கு ஏர்போர்ட் நார்மலாகவே அவர் லைட்லாம் சில நேரத்தில் ஓஃப் பண்ணிடுவார்கள். ஸோ மற்றபடி வேறு செக்ஷன்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். நீங்கள் அங்கே படியாக படுத்து கிடந்து நீங்கள் எழும்பி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அடுத்த ஃப்ளைட் எடுக்கலாம். அதே போல் வசதிகளை ஏர்போர்ட்டுக்குள்ளே அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். அது பார்த்தா அது ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். ஏர்போர்ட்னு சொல்லவே மாட்டாங்க. உண்மையில் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஏர்போர்ட்டில் சேர்ந்த ஒரு ஹோட்டல்னால் ஏர்போர்ட்டுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். முன்னுக்கு செக்கிங் பாயிண்டில் நாங்கள் செக் பண்ணி நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ நான் லக்கேஜை பார்த்துட்டுருக்குறோம். லக்கேஜ் வந்தோன்னு எடுத்துக்கிட்டு நாங்கள் வெளியே வந்துடுவோம். இப்போ நாங்கள் வெளியே வந்து போட்டு நாங்கள் டாக்ஸியில் போய்கின்றிருக்கின்றோம் ஹோட்டலுக்கு போவதுக்கு முன்பதாக உங்களுக்கு சில இடங்களை காட்டிவிட்டு வீடியோக்களை கணக்க போட முடியாது. ஆனபடியாக உங்களுக்கு போரிங் அடிச்சிடும். ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இந்த வீடியோ நான் போடுகிறேன். நீங்கள் வழியாக பாருங்கள். நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறது அந்த டைம்லேயே உங்களுக்கு சில சிட்டிகளை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீங்கள் பார்க்கலாம், மிகவும் அழகாக இருக்கிறது. மற்றது ஆபர் சின்ன சிட்டிகள், மற்றது ஒரு குறுகியான ஒரு சின்ன ஒரு சிட்டி ஒன்று அதில் வருது. நீங்கள் பாருங்கள், அழகாக இருக்கும். மற்றது அவங்களோட கல்ச்சர் டான்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் நான் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள், அவங்க ஸ்ட்ரீட்லேருந்து ஆடிக்கின்றிருக்கின்றாங்க. மிகவும் அழகாக இருக்கின்றது. அவங்க டான்ஸ்லாம் மிகவும் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். எங்களையுமே டான்ஸாக இருக்காது. அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு கல்ச்சர் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கின்றிருக்கா. நீங்கள் பார்க்கலாம். ஒரு வடிவான ஒரு சின்ன ஒரு குட்டி சிட்டி உண்டு. பாருங்கள்.
வந்து மிகவும் ஒரு பெரிய ஒரு ஆபரண்டு சொல்ல முடியாது, ஆனால் அது பார்த்த பெரிய ஆபரமாக தான் இருக்கின்றது. நல்ல ஒரு அழகான ஒரு ஆபரண்டு. அவங்க சைனீஸில் பேர்களை போட்டு வச்சுருக்கபடியா சில நேரத்தில் எனக்கு அது புரியாது. இங்கிலீஷில் போட்டால் வாசிக்கலாம். முழுக்க முழுக்க அவங்க சைனீஸில் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. காரணம் என்ன சொன்னால் அவங்களோட மக்கள் அதை வாசித்து அது புரியும்படியாக. அவங்க வெளிநாட்டுக்காரரை பற்றி அவங்க பிரச்சனை இருக்க கவலையும் இல்லை, ஆனபடியாக எனக்கு அதை வாசிக்க முடியாது. சைனீஸில் போட்டிருக்காங்க. ஸோ மிகவும் அழகான ஒரு பியூட்டி ஆபரண்டு இது. பாருங்கள், அந்த காட்சியே மிகவும் ஒரு நன்றாக இருக்கின்றது. தேங்க்யூ. பாருங்கள், மிகவும் ஒரு இது ஒரு சின்ன ஒரு சிட்டி உண்டு. இந்த சிட்டிக்குள்ள எங்களோட ஊர் டவுன் மாதிரி மிகவும் ஒரு அழகான ஒரு சிட்டி உண்டு. பாருங்கள். இது சைனாவில் ஒரு சின்ன ஒரு சிட்டி உண்டு. நீங்கள் அதை பார்க்கலாம், நல்ல அழகாக இருக்கும். சின்ன சிட்டி தான், வெளியே சாமான்லாம் வச்சு விற்கிறாங்க, பார்க்கலாம். பாருங்கள். தேங்க்யூ. இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், வீடியோவை உங்களுக்கு நீளமாக போட்டால் நீங்கள் பார்க்க முடியாது. காரணம் என்ன, போரிங் அடிக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். பை நாவ்.